நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ சொல்ற மாதிரி அவங்கள எப்பவுமே ஒன்னா சேர்த்து வைக்க உன்னால முடியுமா? முடியாதுல்ல. பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரோட குணமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உன் பிள்ளைங்க நீ சொல்றதையெல்லாம் மனசாரதான் கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றியா? இல்ல, நீ காட்டின பாசத்தையும் அன்பையும் அவங்க உன் மேல காட்டினாங்களா? அதுவும் இல்ல. அவங்க நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நீ ஏத்துக்க தயாரா இருந்தேன்னா அவங்க உன் மேல பாசத்தை காட்டுவாங்கன்னு நீ நினைக்கிற. ஒண்ணு, எல்லாரையும் எழுந்துட்டு வந்து நிக்கிற இந்த பொண்ண இந்த வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்பணும். ரெண்டாவது, இறந்து போன உன் புருஷனோட உடம்ப இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சதுனால நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி நடந்தாதான் நீ அவங்களுக்கு சொந்தம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நீ எதிரி ஆயிடுவ. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ ஒரே ஒரு விஷயம் செஞ்சா போதும். கண்ணை மூடிக்கிட்டு இருட்டுல இருக்காத. உன் கண்ணு முன்னாடி எது நடந்தாலும் அதை நீ அங்கீகரிச்சே ஆகணும். நீ சரின்னு நினைக்கிறத நீ செய்யி. 59 வருஷம் அனுபவம் எனக்கு இருக்கு, அதான் சொல்றேன். உனக்கு யாரும் எதையும் சொல்லி தர வேண்டியதில்லை. சாப்பிடுங்க. முதல்ல பசி ஆறட்டும். நீ ஏமா சாப்பிடாம இருக்க? Hey! இந்த வீட்டு தோட்டத்துல உனக்கு என்ன வேலை? இதெல்லாம் பண்ண சொல்லி யார் சொன்னது? நான் தான் மகி சொன்னேன். இந்த வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லி நான் தான் அவகிட்ட சொன்னேன். இந்த வீட்டுக்கு இன்னுமே வேலைக்காரி வேணுமா? எத்தனை பேர் தான் வேணும்? அம்மா நீங்க சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேம்மா. ஆனா அம்மா, இவ இருக்கால? ஆமா, இவ இங்கதான் இருக்கா. அவளுக்கு செய்ய தெரிஞ்ச வேலையை அவளும் செய்யட்டும். ஓ, நீங்களும் எங்களை தோக்கடிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இவ இந்த பூச்செடிக்கும் புல்லுக்கும் தண்ணி பாய்ச்சறதுனால நீங்க தோத்து போயிடுவீங்களா மகி? அப்படின்னா உங்க வெற்றி தோல்விக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு நீ சொல்லித் தரியா? அர்த்தத்தையும் காரணத்தையும் இப்ப சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம் கிடையாது. இவ எப்பவுமே என் கண்ணு முன்னாடி வரவே கூடாது. உன் கண்ணு முன்னாடி இவ வரக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன இவள ரூம்ல வச்சு பூட்டணுமா? அது தேவைப்படும். இவள இந்த தோட்டத்திலயும் சரி, வீட்டுல ஹால்லயும் சரி, எங்கேயுமே நான் பார்க்கவே கூடாதுமா. இவ முகத்தை இனி பார்க்க கூடாதுந்தா கிச்சன் எல்லாத்தையுமே நாங்க மேல மாத்திட்டோம். நாங்க 3 பேரும் ஏதாவது கொடுமை பண்ணணும் தானே நீங்க நினைக்கிறீங்க? இந்த பாவப்பட்ட பொண்ணுக்கு பண்ண வேண்டிய பாவம் எல்லாத்தையும் நீங்க எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு தானே இருக்கீங்க மகி. அது போதாதா? சில சமயம் அதுவும் போதாம இருக்கலாம்.
அந்த அசோகா இருக்கிற மாதிரி எங்க 3 பேர்ல யாராவது கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்தா உங்களுக்கு திருப்தியா இருக்குமா? அப்படி நீ யார கொன்னுட்டு ஜெயிலுக்கு போலான்னு இருக்க? இவளையா இல்ல என்னையா? நீ உள்ள போமா. என்னாலேயோ உன்னாலேயோ என் பசங்க கையில ரத்த கரை படிய வேண்டாம். இப்பதான் நீ இந்த ஊரு பொண்ணு மாதிரி எனக்கு தெரியற. நான் எப்பவுமே தமிழ் பொண்ணுதான் பாட்டி. அது உண்மைதான். பாட்டி உட்காருங்க. ஆ, உனக்கு பொருத்தமான ட்ரெஸ் எதுவும் இல்லையா? இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு பாட்டி. லக்ஷ்மியோட பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டது. படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்லயே சும்மா இருந்தாளா, அதனால குண்டாயிட்டா. அவ ஒரு சோம்பேறி, எந்த வேலையும் செய்ய மாட்டா. உடம்பு விளையாம இருந்தா சதை போட்டுரும்ல. அவளுக்கு கல்யாணம்னு சொன்னதுக்கு அப்புறம் உடம்ப குறைக்க உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சா. 7:30 மணிக்கு எழுந்திருச்சு இந்த வீட்டை சுத்தி நடப்பா. சரியா சாப்பிட மாட்டா. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். உனக்கு பொருத்தமா அழகா இருக்கிறது பாவாடை தாவணி தான். பாவாடை தாவணி உனக்கு பிடிக்கும்ல? என்கிட்ட அவ்வளவுதான் இருந்தது பாட்டி. எனக்கு பிடிச்சத வாங்குற அளவுக்கு என்னால முடியல. அந்த காலத்துல பொண்ணுங்கள்லாம் பாவாடை தாவணி தான் கட்டுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. 10 வயசு ஆகிற வரைக்கும் நீளமா கவுன் போட்டுக்கணும். 10 வயசு ஆனா பாவாடை தாவணி தான். இப்ப அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அம்மாவே தான் பொண்ணுங்களுக்கு ஏதேதோ ட்ரெஸ்ஸ போட்டு அவங்கள வெளியே அனுப்புறாங்க, அவங்களும் போயிடுறாங்க. உங்க அம்மா உனக்கு எப்படி ட்ரெஸ் போடுவாங்க? சரி. நான் உன்னோட தாத்தா கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனப்ப எல்லா பொண்ணுங்களும் பட்டுப்புடவை தான் கட்டிட்டு வந்தாங்க. ஓ அம்மாவும் மதுரையில இருந்தவங்க தானே? இல்ல, தஞ்சாவூர். ஓ, நீ ஏற்கனவே சொல்லி இருந்தல்ல, நான் தான் மறந்துட்டேன். இப்பெல்லாம் எனக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு. என் பையன் இறந்ததுனால என் மனசுல நிறைய கவலைகள் இருக்கு. இதுக்கு முன்னாலெல்லாம் நான் நிறைய விஷயங்களை ஞாபகத்துல வச்சிருப்பேன். வயசாயிடுச்சுல்ல, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகங்கள் குறையும். உடம்புல சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பாட்டி, உங்களுக்கு அந்த அளவுக்கு வயசாகலையே. 84 வயசுங்கிறது சின்ன வயசா? நோய் நொடி இல்லாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இதுவே போதும்மா. இன்னைக்கு காலையில வெளியில ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுது. அது நான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தது. இங்க இருந்த பெரிய அண்ணனுக்கு பிடிக்கல. இனிமே வெளியே வரக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. யாரு? மகியா?
அவன்தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன். தேவையில்லாத வேலைகளை தன் தம்பிகளை செய்ய வைக்கிறது தான் அவனோட முழு நேர வேலை. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நீ எப்பவும் இதே ரூம்ல இருக்க வேண்டாம். தைரியமா நீ வெளியில போ. அவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். நீ அவங்கள பார்த்து பயப்படுறதுனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. இல்லைன்னா நீ என்னோட ரூமுக்கு வந்துருமா. என்னோட ரூமுக்குள்ள வந்து உன்னை பயப்படுத்துற அளவுக்கு இங்க யாருக்கும் தைரியம் இல்லை. இல்ல, இது எனக்கு மேட்ச் ஆகுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கத்திரிக்கோல் கிடைச்சதுன்னா நான் இதை வெட்டி தைச்சுப்பேன். எனக்கு துணி தைக்கிறது நல்லா தெரியும். சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா இது பழைய ட்ரெஸ்ன்னு எனக்கு தோணல. இப்பவும் புதுசு மாதிரி தான் இருக்கு. உனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு என் கூட வா. அப்புறமா எங்கன்னு சொல்றேன். சீக்கிரமா வரணும். ஓ, இங்க நடக்கிற விஷயத்த சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. சொல்லி சொல்லி நான் டயர்ட் ஆயிட்டேன். மாமாக்கா என்னடி? அம்மா, நான் அப்புறம் கால் பண்றேன். என்னடி? அந்த பொண்ணு வீட்டை விட்டு போறாக்கா. அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போய் விட போறாங்கக்கா. விட போறாங்களா? சீக்கிரமா வான்னு சொன்னதான் நான் கேட்டேன். சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திக்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நம்பலன்னா நீங்களே வெளியே வந்து பாருங்க. முதலாளி அம்மா அவளை கூட்டிட்டு வண்டியில போறத நீங்களே பார்க்கலாம். இப்ப நான் சொன்னதை நம்புறீங்களக்கா? என்ன பாமா? அத்தை அவளை கார்ல கூட்டிட்டு எங்கேயோ போறத பார்த்தேன். சாரதா என்ன சொல்றானா, அந்த பொண்ணை எங்கேயும் கூட்டிட்டு போய் விடுறதா அம்மா முடிவு பண்ணிருக்காங்களாம். விட போறாங்களா? சாரதா தான் சொல்றான். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல. அம்மா அவளை விட்டுட்டு வருவாங்கன்னு எனக்கு தோணல. இருந்தா ஏற்கனவே பண்ணிருக்கணும்ல. இன்னைக்கு காலையில தானே முதலாளி அம்மா கிட்ட நீங்க ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தீங்க. அது கேட்டப்பதான் முதலாளி அம்மாவோட மனசு மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க கோவப்பட்டு பேசும்போது அதை யாராவது கேட்காம இருப்பாங்களா? ஆனா சும்மா எங்கேயாவது கொண்டு போய் விட்டு வர முடியுமா? ஏதோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஏத்தி விட்டுட்டு கையில கொஞ்சம் செலவுக்கு பணத்தை கொடுத்துட்டு எங்கேயாவது போன்னு சொன்னா மட்டும் போதுமே. இந்த வீட்டுக்கு திரும்பி வராதுன்னு சொன்னா அவ வராம இருக்க போறா. அப்படி ஒன்னும் அம்மா அவளை கைவிட போறதில்ல. அவளோட பொருள் ஏதாவது எடுத்துட்டு போனாங்களா? அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே சார். அவளை கொண்டு போய் விடும்போதும் அந்த ஒரு ட்ரெஸ் போதுமே. அவளுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருந்தா கண்டிப்பா நான் அவளை அனுப்புவேன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க.
ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் தங்க வைப்பாங்கன்னு தோணுது. சொல்ல போனா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு பாமா. காசு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. அந்த பொண்ணுக்காக எதுக்கு சார் நீங்க காசு செலவு பண்ணணும்? அவ எங்கேயாவது போய் தொலையிட்டுன்னு விட்டுருங்க. அப்ப நான் கிளம்புறேன் பாமாக்கா. கிச்சன்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. இறங்கு. வா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்ன பாக்குறீங்க? இவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கணும். லேடிஸ் செக்ஷன் மேல இருக்கு மேம். தேங்க்யூ. என்ன பாக்குறீங்க மேடம்? மாடர்ன் ட்ரெஸ் பாக்குறீங்களா இல்ல உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சாரி பாக்குறீங்களா? சாரி உங்களுக்கு அழகா இருக்கும். இது வேண்டாம், வேற ஏதாவது எடுங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கும். வேண்டாம், பாவாடை தாவணி போதும். வாங்க. இது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது. ஒரு 3-4 சுடிதார் செட்டும் எடுத்து போடுங்க. இதெல்லாம் 2000 இருந்து 3000 ரேஞ்சில் உள்ளது. இன்னும் காஸ்ட்லியானது கூட இருக்கு. பார்க்கணும்னா பார்க்கலாம். எனக்கு இவ்வளோ ரேட்லலாம் ட்ரெஸ் வேண்டாம். உனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோ. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரமா எடுக்கணும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்.
இந்தாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? $8300. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. என்ன? நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லு. அது வந்து எனக்கு இந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கிற விலை கம்மியா இருக்குன்னு சொல்றியா இல்ல ஜாஸ்தியா இருக்கா? இந்த அளவுக்கு விலை அதிகமா இருக்கிறது எதுக்கு? உங்களுக்கு ரொம்ப செலவாயிடுச்சுல. அதுக்கு நான் ஒன்னும் உன்கிட்ட பணம் எதுவும் கேட்கலையே. கேட்டனா? அது இல்லை, இருந்தாலும் எனக்காக இந்த அளவுக்கு நீங்க பணம் செலவு பண்ணணுமா என்ன? பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணது நான் தானே. நான் உன்கிட்ட கூடன்னு திரும்ப கேட்கல. போதுமா? இந்த அளவுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் நான் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சு அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா போட்டுக்கோ. நீ என் வீட்டுக்காரோட பொண்ணு இல்ல. அவர் என்னை விட்டுட்டு போயிருந்தா கூட என்னோட புருஷன் தானே உன்னோட அப்பா. நான் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கும்போது உன் அப்பா உனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி நினைச்சுக்கோமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.